ஸ்வேதா, ஆ எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. போயிட்டு வந்துட்டுமா? ஆ சரிங்க. ஆ. என்னங்க, ஆ? என்னம்மா? நம்ம வீட்ல பாத்ரூம் 2 நாளா ஒரே ஸ்மெல்லாவே இருக்குங்க. ட்ரைனேஜ்ல ஏதோ அடைச்சிருக்கும் போல இருக்கு. யாராவது ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவங்க இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆ, அப்படியா? ஆ சரி, என் ஃப்ரெண்டு தினேஷ் இருக்கான்ல, ஆ அவன்கிட்ட சரிங்க. நான் கேட்டு பார்க்குறேன். ம். அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அனுப்பி வைப்பான். ஆ ஹலோ? சொல்லுடா. தினேஷ், ஒண்ணும் இல்ல. எங்க வீட்ல கொஞ்சம் ட்ரைனேஜ் ப்ராப்ளமா இருக்குடா. 2 நாளா ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு. ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்க யாராவது உனக்கு தெரியுமாடா? ஆ ஆ ஒரு ஆள் இருக்காருடா. இரு அவர்ட்ட பேசி ஆ, அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிடா. எவ்வளவு நேரத்துல வருவாரு? இருடா பேசிட்டு சொல்றேன். ஆ, சரிடா. இன்னைக்கே கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைடா. 2 நாளா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சரிடா சீக்கிரமா அவரை வர சொல்றேன். ஓகேடா. தேங்க் யூ. பாய்டா. பாய். என்னாச்சுங்க? அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்களாம். பேசி அனுப்பி வைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லிருக்கான். இன்னைக்கே வந்து சரி பண்ண சொல்லுங்க. இன்னைக்குள்ள வந்து சரி பண்ணிடுவாங்க. ஆ நீ ஒண்ணும் சரிங்க. கவலைப்படாத. சரி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஆ வந்துடுறேன். ம். ஓகே. மேடம் மேடம் ஆ யாரு வேணுங்க? தினேஷ் சார் அனுப்பிச்சு வச்சாரு. ட்ரைனேஜ் ஆஹா. க்ளீன் பண்ணணும்னு சொன்னாரு. ஓ அது நீங்க தானா? ஆமா மேடம். எங்க அடைச்சிருக்கு மேடம்? இப்படியே போனீங்கன்னா பேக் சைடுல தான் அடைச்சிருக்கு. ஓஹோ, சரிங்க மேடம். நான் வேணும்னா வந்து காட்டட்டுங்களா? இல்ல வேணாம் மேடம், நான் போய் பாத்துக்கிறேன். ஓகே. போங்க. சரி மேடம். மேடம், ம் வேலை முடிஞ்சிருச்சு மேடம். ட்ரைனேஜ் சுத்தமா க்ளீன் பண்ணிட்டீங்களா? க்ளீன் பண்ணிட்டேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஓகே மேடம். எவ்வளங்க? 1000 ரூபாய் தான் மேடம். 1000 ரூபாவா? ம் 5 நிமிஷம் வேலைக்கு போய் 1000 ரூபாய் கேக்குறீங்க? மேடம், அது வந்து இந்தாங்க 1000 ரூபாய்லாம் அதிகம், 500 ரூபாய் வச்சுக்கோங்க. மேடம், நான் 1000 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுக்குறீங்களே மேடம். நீ செஞ்ச வேலைக்கு கட்டுக்கட்டா நோட் எடுத்து கொடுப்பாங்களா உனக்கு? 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்ட. நீ செஞ்ச வேலைக்கு இதுவே அதிகம் வச்சுக்கோ. மேடம் இல்ல மேடம், எல்லா இடத்துலயுமே ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணணும்னா 1000 ரூபாய் தான் மேடம். இந்த வேலைக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க மேடம். ஒரு 1000 ரூபாய்க்குலாம் கணக்கு பார்க்காதீங்க. எனக்கு என்னமோ இந்த 500 ரூபாவே அதிகம் தோணுது. மேடம் புரிஞ்சுக்கோங்க வாங்கிக்க. மேடம். அடுத்த தடவை வேணா பாத்துக்கலாம். என்னாச்சு? யார் இவரு? ட்ரைனேஜ் க்ளீன் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட் அனுப்புன ஆளு. ஓஹோ, அடப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டியாப்பா? க்ளீன் பண்ணிட்டேன் சார். சரி, அவருக்கு பணம் கொடுத்துட்டியாமா? 500 ரூபாய் கொடுத்தங்க, 1000 ரூபாய் வேணும்னு கேக்குறாரு. ஏய், என்ன இது ஸ்வேதா? இப்படி கஷ்டப்படுறவங்க கிட்ட தான் நீ பேரம் பேசி பணம் கொடுப்பியா? அவர் நம்ம கூப்பிட்ட உடனே வந்தாருல, அவர் கேட்ட பணத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. என்கிட்ட இந்த 500 ரூபாய் தாங்க இருக்கு. அப்படியா? சரி இரு. இந்தாப்பா, நீ கேட்ட 1000 ரூபா. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வா. இங்க பாரு ஸ்வேதா, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்ககிட்டலாம் நம்ம கணக்கு பார்க்க கூடாதுமா. நம்மளால அதை க்ளீன் பண்ண முடியுமா? 2 நாளா கிச்சன்ல நிக்கிறதுக்கே உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா அவரு அதுல இறங்கியே வேலை பார்க்கறாரு. அவங்க உழைப்பை எல்லாம் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சரியா? சரிங்க. பசிக்குது, சாப்பிட எடுத்து வை. ம்